ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து சிங்கிள் டோரில் 300 லிட்ரு பெரிய சைஸு, சிங்கிள் டோரில் பெரிய சைஸு வேர்ல்ஃபுல்ல ஓல்டு மாடலு. இதுக்கு வந்து கூலிங் காயில் கிட்டத்தட்ட 13 இன்ச்சு வித்து வரும். ரெண்டு அடிக்கு ஒரு 4-5 இன்ச்சு வந்து கம்மியாக இருக்கும். அதாவது கூலிங் காயில் பெரிய சைஸ் வரும். பெரிய ஃப்ரிட்ஜ் இது சிங்கிள் டோரில். இது ப்ராப்ளம் என்னென்னா ஓவராக வந்து ஐஸ் கட்டிடுது. கிட்டத்தட்ட அவங்க உள்ளே வைக்கிற பொருள் வெளியில் எடுக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டிடுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 ஹவரில் எவ்வளோ ஐஸ் கட்டி இருக்குது இது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த தெர்மாஸ்டாட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புது தெர்மாஸ்டாட்டர் வந்து அங்கே ஃபிட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இவங்க 1 தான் வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் வந்து கட் ஆஃப்ன்ற பேச்சே கிடையாது. ஃபுல்லாக கண்டினியூ ரன்னிங்கில் இருக்கிறதுனால கரண்ட் பில் கூட இவங்களுக்கு அதிகமாக வருது. ஸோ நம்ம இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தெர்மாஸ்டாட்டர் வந்து புதுசு போடுறோம். இதுக்கு வந்து வேர்ல்ஃபுல் மாடலாக வர்றது தான். இதில் வேர்ல்ஃபுல்லில் இல்லைன்னா கோத்ரேஜ் இருந்தால் கூட நமக்கு வந்து செட் ஆகிடும். ஃப்ரண்ட் வந்து நட்டு டைப் வரும். இந்த காயில் வந்து மேலே வந்து 2 நட்டு மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. அதை நம்ம நட்டு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே 2 வந்து கிளிப்பு மாதிரி லாக் இருக்கும். அந்த லாக் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த காயில் மொத்தம் வந்து நமக்கு வந்துடும். உள்ள நடுவில் ஒயிட் கலரில் பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து லாக். அது சைடு ஸ்க்ரூ எல்லாம் கழட்ட தேவையில்ல, வேஸ்ட்டு தான். அது தெர்மாஸ்டாட்டர் சென்சர் ராடு வந்து அந்த மேலே இருக்கும். அது நம்ம வந்து கீழே உள்ளே வந்து ஒரு ஸ்க்ரூ நம்ம லூஸ் பண்ணோன்னா ஸ்டீல் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது வந்து துருப்பிடிக்காது அந்த ஸ்க்ரூ. கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் 13 இன்ச்சு 12 இன்ச்சு மேலே வரும். அப்படியே ஃப்ரீயாக உள்ள சுற்றுவாங்க. நல்ல பெரிய கூலிங் காயில் இது. வேர்ல்ஃபுல்லையே அதாவது ஹையஸ்ட் சைஸுனால் ஒரு பெரிய சைஸ் ஒரு 320 லிட்டர் அந்த சைஸு கூலிங் காயில் இது. ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அந்த கீழே பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் ஒரு 2 ஸ்க்ரூ வரும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தெர்மாஸ்டாட்டர் தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்துகிட்டு நம்ம அந்த ரொட்டேட் பண்ணுற ஆங்கிள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா தலைகீழாக சுற்றுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அதாவது யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பாக்ஸில் நல்லா சீட்டிங் வச்சதுக்கப்புறம் மேலே அந்த ராடு வந்து நம்ம அந்த இதில் நல்லா டைட்டாக வந்து ஃபிட் பண்ணிடணும். இது வந்து ஸ்டீல் ராடு தான் வரும்.
அவ்வளோதான் 2 நட்டு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே அந்த தெர்மாஸ்டாட்டர் அந்த பாக்ஸ் வந்து அதுக்கு ஒரு 2 ஸ்க்ரூ வரும். ஃபிட் பண்ணிட்டோன்னா ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.